அவனுடைய கோபங்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும். பொதுவாக வீட்டிலேயே உங்கள் மனைவிட்ட சண்டை போட்டு பாருங்கள். ஒன்று சண்டை போட்டு உங்கள் மனைவியை அடிச்சிட்டாலும் அவங்க அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போயிடுவா. ஒன்று இல்லைன்னா ஒரு வாரம் நம்மகிட்ட பேச மாட்டா. 2 வீட்டில் நிம்மதியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க முடியாது. இதுக்கெல்லாம் வாழ்க்கையில் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க. இது வீட்டுக்குள்ளேயே இந்த பாடு. உங்கள் கையில் காசு பணம் இல்லைன்னா உங்கள் மனைவி கூட மதிக்காது. உழைப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். இதே வெளியே எடுத்துக்கோங்க. வீட்டை விட்டு வெளியே வாங்க. எல்லாத்துக்கும் உதவி பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, உபத்திரம் பண்ணாமல் இருங்க. ஒருத்தர் கூட சண்டை போடாதீங்க. அதாவது வாழ்கிறதுக்கு கொஞ்ச நாள் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக வாழுங்க. எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போகிறதும் இல்லை. நண்பர்களே, கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக வாழ்க்கை ஃபுல்லாக கோவப்பட்டே இருக்காதுங்க. சந்தோஷமாக இருங்க. மனைவி பிள்ளைகளோட இருக்கிறத சாப்பிட்டு. எல்லாத்துக்கும் பண ஆசை இருக்குது இல்லைங்களா? நாகரிகம் காலம் வளர வளர வாழ்க்கையில் நமக்கு அடி மேலே அடி விழுந்துட்டு தான் இருக்குது. இதை யாருமே மறுக்க முடியாது. உண்மை அதுதான். இதை வாங்கிடுவோமா, அதை வாங்கிடுவோம்மா, பிள்ளைகளுக்கு இதை வாங்கி கொடுத்துருவோமா, மனைவிக்கு எதாவது செஞ்சுருவோம்மா. மனுஷனோட ஆசைகள் என்றைக்குமே அடங்காது. இருக்கிறத வச்சு நல்லா சந்தோஷமாக வாழுங்க. கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம். இறந்ததுக்கப்புறம் நம்மளை பற்றி இந்த ஊரில் ஒரு சில நல்ல வார்த்தைகள் பேசணும். அந்த மாதிரி நடந்துக்கலாம். எல்லாம் இந்த இளமை பருவம் இருக்கிற வரைக்கும் தான். 10 பேர்த்த அடிச்சிடுவேன், 4 பேர்த்த மீச்சிடுவேன், 5 பேர்த்த குத்திடுவேன்னு சொல்லதெல்லாம். வயசாகிட்டா சின்ன குழந்தை தள்ளி விட்டாலும் கீழே விழுந்துருவோம். நண்பர்களே, சாப்பாட்டு விஷயத்தையே ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த பல் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நினச்சது எல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட முடியும். இந்த பல் உளுந்துருச்சுன்னு பாருங்க, நீங்கள் இந்த இட்லி உளுந்த வடை இது மாதிரி நைஸான பொருள் தான் சாப்பிட முடியும். பாருங்கள் நண்பர்களே, எல்லாத்துக்கும் எல்லா நேரமும் வாழ்க்கை கரெக்டாக கொடுத்துடாது. ஒரு வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் ஜாலியாக இருக்கிறான். 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே கஷ்டப்பட்டுறான். அப்படி அந்த டைமில் நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் 40 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் நிம்மதியாக இருக்க முடியும். இதை நான் சொல்லலை, பெரியவங்க சொன்னது. இளமையில் கஷ்டப்பட்டால் முதுமையில் சிரிச்சிட்டு இருக்கலான் இருக்காங்க. இப்போ இளமையிலே நீங்கள் சிரிச்சிட்டு இருந்துட்டீங்கன்னா முதுமையில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. யோசனை பண்ணுங்கள். உழைப்புன்னு ஒன்று இருந்தால் தான் உங்கள் பொண்டாட்டியே உங்களை மதிக்கும். நன்றி.